My dear students, this is class 12 maths chapter 7. Exercise 7.1 la question number 3 பார்க்க போறோம். A particle moves along a line according to the law. ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, ஒரு லைனில், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி மூவ் ஆகுது, ஓகேவா? ஸோ ஒரு லா கொடுத்துருக்காங்க, இது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம். t is greater than or equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. கவனிங்க, டைம் வந்து மைனஸில் போகக்கூடாது, அதாவது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிற இந்த லா எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 2t cube மைனஸ் 9t ஸ்கொயர் ப்ளஸ் 12t மைனஸ் 4, ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ v ஆஃப் டி ஈக்குவல் டு ds பை dt, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு t, இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட் டேர்ம் 2 அப்படியே இருக்கட்டும், இந்த 3 வந்து முன்னாடி வந்துடும் இல்லையா, பவர் வந்து முன்னாடி வந்துடும், இதனோட பவரில் 1 குறைஞ்சிடும், அதாவது 3 மைனஸ் 1 வந்து 2, ஓகே? மைனஸ் 9 அப்படியே இருக்கட்டும், இந்த பவர் முன்னாடி வந்துடும் 2, டீயோட பவரில் 1 குறைக்கணும் இல்லையா, 2 மைனஸ் 1 தட் இஸ் 1. ஆக்சுவலாக நம்ம பவர் 1 வரும்போது நம்ம போடுறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா 12, டீயோட பவர் என்ன, 1 குறைக்கும் போது 1 மைனஸ் 1 0 ஆகிடும் இல்லையா, அப்போ நம்ம டீ போட தேவையில்ல, இதுக்கு 0 தான் வரும், அதை நம்ம போட வேண்டாம், ஓகேவா? ஸோ 2 3s are 6, அப்போ 6t ஸ்கொயர், 9 2s are 18, அப்போ 18t ப்ளஸ் 12. இப்போ பாருங்கள், 6 நம்ம காமனாக வெளியே எடுக்க முடியும், அப்போ 6 வெளியே எடுத்த பிறகு t ஸ்கொயர் 1 6 is 6 இல்லையா, இங்கே 3 6 are 18, அப்போ 3t, இங்கே 2 6 are 12, அப்போ ஒரு 2 வரும், ஓகே? ஸோ ஃபர்தராக இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2 ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போ 2வை எப்படி பிரிக்கலாம், 2 1 is 2ன்னு பிரிக்கலாம், இங்கே மைனஸ் 3 வந்திருக்கு சென்டரில் பாருங்கள், அப்போ மைனஸ் 2 மைனஸ் 1, அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா t மைனஸ் 2 t மைனஸ் 1, ஓகேவா? ஸோ v ஆஃப் t என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு t மைனஸ் 2 இன்ட்டு t மைனஸ் 1, இதுதான் வெலாசிட்டி. அப்போது டீக்கு பதிலாக நம்ம 2ஓ அல்லது டீக்கு பதிலாக நம்ம 1ஓ போட்டால் இது 0 ஆகிடும், ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகிடும், ஓகேவா? ஸோ t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 போட்டால் t ஈக்குவல் டு 2ன்னு ஒரு ஆன்சரும், t மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 போட்டால் t ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஆன்சரும் வருது, ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, அட் வாட் டைம்ஸ் த பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் த டைரக்ஷன். அப்போது t ஈக்குவல் டு 2 அண்ட் t ஈக்குவல் டு 1ல் தான் பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன். இன்னும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கோங்க, இங்கே நான் 0 எடுத்துக்கிறேன், அடுத்து 1, இங்கே 2 எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போது இந்த பார்ட்டிக்கல் இந்த சைடில் மூவ் ஆகிறதா எடுத்துக்கலாம். இப்போது சப்போஸ் நான் இங்கே டீக்கு பதிலாக இந்த v ஆஃப் டி இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். v ஆஃப் டி ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு t மைனஸ் 2 t மைனஸ் 1, கரெக்டா? இப்போ நான் இந்த இன்டர்வலில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், 0.1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டீக்கு பதிலாக நான் 0.1 போட்டால் இங்கேயும் நான் 0.1 போடணும் இல்லையா, அப்போது மைனஸ் 2 ப்ளஸ் 0.1 என்ன ஆகும், இந்த வேல்யூ வந்து மைனஸாக வரும், 6 இன்ட்டு மைனஸ், இந்த வேல்யூ என்ன வரும், இதுவும் மைனஸ் தான் வரும், ஏன்னா மைனஸ் 1 பெருசு 0.1 விட இல்லையா, ஸோ இந்த வேல்யூ மைனஸாக தான் வரும், ஆகக்கூடி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இந்த இன்டர்வலில் வெலாசிட்டி வந்து ப்ளஸ்ஸு. அடுத்து இந்த இன்டர்வலில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், அதாவது 1.1 எடுத்துக்கிறேன்னா, ஸோ இந்த 1.1 எடுத்துக்கினா இந்த இன்டர்வல் என்ன ஆகுதுன்னா பாருங்கள், நல்லா கவனிங்க, v ஆஃப் t ஈக்குவல் டு 6 இன்ட்டு t மைனஸ் 2 t மைனஸ் 1, கரெக்டாக? இப்போது இங்கே 1.1 போடுறேன் டீக்கு பதிலாக, அதே போல் இங்கே 1.1 போடுறேன், இங்கே என்ன இந்த ப்ராக்கெட்டு 1.1 வந்து மைனஸ் 1ஓட பெருசு, அதனால் இது ப்ளஸ் ஆகிடும். இந்த ப்ராக்கெட்டு மைனஸ் 2 வந்து அதாவது நியூமரிக்கலி பெருசாக இருக்கு இல்லையா, அப்போது இந்த ப்ராக்கெட் வந்து மைனஸில் தான் இருக்கும். ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இது மைனஸ் வேல்யூவாக வந்துடும், அப்போ இந்த இன்டர்வலில் மைனஸ் வேல்யூ வரும். அப்போது ரெண்டு இடத்துல டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது, புரியுதா? அப்போது இங்கே எழுதிடலாம் நம்ம, velocity changes its sign
first subdivision kana answer. Velocity changes its sign at t equal to 1 and t equal to 2. Okay. So இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் direction change ஆகுது. ஓகேவா? Therefore direction changes at t equal to 1 and t equal to 2. சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பார்ட்டிகல் இன் த 4 செகண்ட்ஸ். ஓகே, 4 செகண்டில் பார்ட்டிகல் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் 4 செகண்ட்ஸ். இப்போ s of t ஒரு முறை எழுதிக்கலாமா? s of t equal to 2t cube minus 9t square plus 12t minus 4. ஓகே, இப்போ இது வந்து நம்ம 3 இன்டர்வலாக பிரிச்சுக்கணும். அதாவது distance traveled in 4 seconds, distance traveled in 4 seconds எப்படி பிரிக்கணும்னா, s of 1 minus s of 0. மறுபடியும் ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கவனிங்க. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 1 செகண்ட், அதுக்கப்புறமா 2, அதுக்கடுத்து நம்ம 4 எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ், இந்த 3 டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேப்பா, s of 1 மைனஸ் s of 0 ஆச்சு. அடுத்து s of 2 மைனஸ் s of 1, s of 2 மைனஸ் s of 1, அதாவது இந்த டிஸ்டன்ஸு, ப்ளஸ் mod s of 4 மைனஸ் s of 2. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவில் வரக்கூடாது இல்லையா? ஒரு லென்த் வந்து நெகட்டிவாக இருக்க முடியாதனால தான் மாடு போடுறோம். ஓகேவா? தென் இப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது s of 1, s of 2, s of 4 இதை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நமக்கு s of 0 வேணும். ஓகேவா? s of 0 என்ன வரும்? இது எல்லாமே 0 ஆகிடும். கரெக்டாக? அப்போது ஒரு -4 மட்டும்தான் வரும். t எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 0 ஆகிடும் s of 0 போது. அப்போ இங்கே வரைக்கும் 0 ஆகிடும். அப்போது -4 மட்டும்தான் நிற்கும். அடுத்து s of 1ன்னு சொல்லும்போது ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுங்க. 2 பாருங்கள், 2, அடுத்து -9, அடுத்து ஒரு +12, அடுத்து ஒரு -4. என்ன வரும்? பாருங்கள், மைனஸில் 2 இருக்குது, ப்ளஸில் 2 இருக்குது. 12 + 2 14, -9 -4 -13 ஈக்குவல் டு 1. அப்போ s of 1க்கு 1, s of 0 வந்து -4. அடுத்து நமக்கு என்ன வேணும்? s of 2 கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபங்க்ஷனில் t வந்த இடத்துலலாம் 2 போடணும். அப்போ 2 × 2 cube minus 9 × 2 square plus 12 × 2 minus 4. 2 cube எவ்வளோ? 8. அப்போ 2 × 8 16. 2 square வந்து 4, minus 9 × 4 minus 36. 12 × 2 24. ஒரு -4 இருக்குது. ஓகேவா? இப்போது இது ரெண்டத்தையும் கூட்டினா 40. அகெயின் இது ரெண்டையும் கூட்டினா 40. அப்போ 40 - 40 என்ன வரும்? 0 வந்துடும். ஸோ s of 2க்கான வேல்யூ 0. அடுத்து s of 4 கண்டுபிடிக்கலாம். s of 4 திரும்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 × t cube, அப்போ 4 cube, minus 9 × 4 square plus 12 × 4, ஒரு -4. ஸோ இது பார்த்தீங்கன்னா 64. 2 × 64 128. அடுத்து 9 × 16 144, -144, ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது. 12 × 4, 4 12s are 48, ஒரு -4 இருக்குது. ஓகே, சம் அப் பண்ணிடலாமா? 128 ஒரு 48, ரெண்டையும் ஆட் பண்ணால் 176. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு 144, ஒரு 4 148. ஓகேப்பா, இப்போ இங்கே என்ன வரணும்? 28. ஸோ நமக்கு s of 4 கிடைச்ச ஆன்சர் வந்து 28. ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு வரலாம். மோட் s of 1 எவ்வளோ? 1. s of 0 எவ்வளோ? -4. அப்போ -4.
க்ளோஸ் பண்ணிடலாமா? இந்த மைனஸ் தான் இந்த மைனஸு. எஸ் ஆஃப் ஜீரோக்கு வந்த ஆன்சர் என்னவோ அது ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் தப்பு பண்ணிடாதீங்க. ப்ளஸ் எஸ் ஆஃப் டூக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சரு 0. எஸ் ஆஃப் ஒன்னுக்கு கிடைச்ச ஆன்சரு 1, அப்போ மைனஸ் 1. ப்ளஸ் எஸ் ஆஃப் ஃபோருக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சரு 28. எஸ் ஆஃப் டூக்கு அகைன் 0. ஓகேவா? ஸோ ஃபைனலி மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4 ஆகிடும். 1 + 4. இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 தான் இருக்குது. இங்கே ஒரு 28 இருக்குது. ஸோ நான் மாடு எடுத்துடுறேன். அப்போ இது வந்து 5. மாடு இருக்கிறதுனால +1. மாடை ரிமூவ் பண்ணும்போது +1. இது ஒரு 28. ஸோ 5 + 1 6. 28 + 6 34. இப்போ எல்லா மெஷரும் மீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால 34 மீட்டர். இன் ஃபர்ஸ்ட் 4 seconds the particle travels 34 மீட்டர். ஓகேவா? ஸோ தேர்ட் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாமா? இப்போது தேர்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த பார்ட்டிகல்ஸ் ஆக்சலரேஷன் ஈச் டைம் வெலாசிட்டி இஸ் 0. ஓகே, இப்போது எந்தெந்த பாயிண்டில் வந்து வெலாசிட்டி 0 ஆகுது இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். 2 இடத்துல வெலாசிட்டி வந்து 0 ஆகுது. இங்கே பாருங்கள், t = 2 போது வெலாசிட்டி 0, t = 1 போது வெலாசிட்டி 0. ஸோ இந்த 2 இடத்துல தான் வெலாசிட்டி 0 ஆகுது. ஓகேவா? ஸோ velocity is 0 at t = 2, t = 1. அப்போ ஆக்சலரேஷன் அப்படின்னும் போது வெலாசிட்டி நம்ம ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி v of t என்ன கிடைச்சது ஆன்சர் நமக்கு? பாருங்கப்பா, 6 × t² - 3t + 2. கரெக்டா? வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். v of t நமக்கு கிடைச்ச ஆன்சர் 6 × t² - 3t + 2. 6 × t² - 3t + 2. ஸோ ஆக்சலரேஷன் a of t = என்ன வரும்னா 6 × t² என்ன ஆகும்? இதை ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது ஆக்சலரேஷன் = dv/dt. ஓகேவா? இதை மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஓகே, நான் பண்ணிடுறேன் பாருங்கள். 2t - 3. அவ்வளோதான், இங்கே 0 வந்துடும் இல்லையா? ஸோ ஃபர்தராக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ 2 இடத்துல 0 ஆகுது. t = 2 and t = 1 இல்லையா? அப்போது when t = 2, a என்ன ஆகும்னா a of tன்னு போடணும். 6 × 2 × 2 - 3 என்ன வரும்? 2 2s are 4, 4 - 3. அப்போ 6 × 1 6 தான். 6 m/s². ms - 2 இல்லையா? ஆக்சலரேஷன் வந்து ms - 2. ஸோ m/s². அடுத்து a = 1 அப்படின்னு சொல்லும்போது 1லேயும் 0 ஆகுது இல்லை வெலாசிட்டி. அப்போது 6 × 2 × 1 - 3. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வந்துடும்? -1 வந்துடும். அப்போது 6 × -1 = -6 m/s². ஓகேவா? ஸோ அவங்க கேட்ட கொஷினுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.